இன்னமும் அழுகிறார்கள். திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவன், நான் யாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். இது வந்து யாருக்கு அவமானம் என்றா, உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடே எங்களுடைய இன பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள். எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. நீங்களா சோறாடா சாப்பிட்றீங்க, வலக்கையாலையா சாப்பிட்றீங்கன்னு உங்கள்ட்ட கேட்குறேன். காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீங்க? போட்டு அடி 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 அடிச்சு கடைசியாக எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுகிற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், இல்லை தெரியாமல் கேட்குறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் இதை கேட்குறேன். அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசில் இருக்கிற வரி நீங்கள் சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள். நாங்களும் பார்க்கிறோம். ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம்